ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் 360 உங்கள் விஜே பாடம் இருக்குன்னு பேசுகிறேன். லாங் கேப் டூ கன்வெர்ட் திஸ் இஸ் வீடியோ. நீங்கள் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, பொங்கல் வரபோது வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நேரங்கள் வேகமாக போய்கிட்டு இருக்குது, மனிதர்களும் நேரங்கள் தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். என்னடா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. இன்னும் இப்போ உள்ள காலகட்டம், அப்போ உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த பாசம், அந்த குடும்பங்கள், அந்த உறவுகள், அதெல்லாம் மெயின் தெரியும். இந்த பாசம்னா என்ன, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அப்பயும் நடக்கும், ஒரு சில நடக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்பிக்கை துரோகம் நடக்குது. இதனால் இப்போ இருக்கிற அந்த மனிதனோட மனநிலை மாறிடுச்சு. இப்போ எப்படி அந்த காசுக்கு ஒரு காகிதம் போய் மனிதனுக்குள்ளே பல விஷயங்கள் மாறிடுச்சுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா முடியாமல் இருக்காங்க, ஃபீஸ் கட்டினா தான் உள்ளே பார்ப்பேங்கிறாங்க. பட் எப்படி பணம் வந்துடும் நண்பா, அவங்களோட நேரங்கள் போய் அவங்க உடம்பு எச்சரிச்சுன்னா ஆகுது. அந்த மனிதனையே கூட இல்லை நம்மளுக்கு. அதேமாதிரி மனிதர்கள் எல்லாமே மிருகமாகிட்டு இருக்காங்க. மிருகங்கள் எல்லாம் மனிதர்களாக ஆகிடுவாங்க பிறகு. பட் அந்தமாரி ஒரு பாசம், ஒரு நேசம் இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறதே பல பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா நாளைக்கு வேறு லெவலில் நம்மளை காலி பண்ணுறோன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ஒரு சர்க்கிள் பில்ட் ஆகும், அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உருவாகும். இதுமாதிரி நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தால் நாளைக்கு நம்மளுக்கே ஆப்பு வரும். சிறுதுளி பெருவெள்ளம் பாங்களா, நம்ம பண்ணுற தப்பு நாளைக்கு பெரிய விஷயமாகி ஒரு ஜென்ரேஷனே காலி பண்ணும். அதுமாதிரி ஒரு ஹெல்ப்பிங் மைண்டடாக வாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அவங்க நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல இடத்தை வைங்க. இந்த பொங்கலுக்கு இந்த விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாள் நான் தோணிகிட்டே இருந்துச்சு. ஒரு மனிதனுக்கு எல்லாரும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நீ வேஸ்ட்டு சொல்லக்கூடாது நம்பிக்கை வருது கோயில் தான். அந்த கோயில் உள்ளேயும் நம்ம பணம் இருந்தால் தான் போய் பார்க்க முடியுங்கிற ஒரு டெமோக்ரஸி இருக்குது. அதை தாண்டி கிட்டக்க போய் பார்க்குறதுக்கே காசு வாங்குறாங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, நின்று பார்க்குறது, அங்கேயும் மனிதனை அடிப்படுது. இதுமாதிரி மனிதர்கள்லாம் மனித நேயத்தோடு இருங்க. இருக்கப்போ சின்ன சின்ன இந்த உலகத்தில் லவ் அன்பு பகிர்ந்து கொண்டு எல்லோரும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு நான் பேசிட்டு வரேன்.